வணக்கம் பவித்ரா. ராமேஸ்வரம் தீவையும் தமிழகத்தையும் இணைப்பதற்காக முக்கிய சாலை பாலமானது இந்த பாம்பன் சாலை பாலம். இந்த பாம்பன் சாலை பாலம் 1974 ஆண்டு நவம்பர் மாதம் 17 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு 1988 ஆண்டு ராஜீவ் காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாம்பன் பாலத்திற்கு இந்திரா காந்தி பாலம் என பெயரிடப்பட்டது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் வருவதற்கு இந்த பாம்பன் பாலம் ஒரு முக்கிய காரணம். இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையின் காரணமாக இந்த பாம்பன் பாலத்தின் 5வது தூண் சேதமடைந்துள்ளது. இந்த 5வது தூண் சேதமடைந்ததைக் கண்டு மீனவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார்கள். இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கோட்ட பொறியாளர் சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அங்கு அழைத்து சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். ஏற்கனவே பாம்பன் சாலை பாலத்தில் பெயிண்டிங் வேலைகள் நடந்த போது அங்கிருந்த சிறு சிறு வேலைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது 5வது தூணில் ஏற்பட்டுள்ள இந்த சிறிய பாதிப்பானது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாகவே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்தினுடைய கோட்ட பொறியாளர் புகழேந்தி நம்மிடம் தெரிவித்தார். மேலும் தற்போது இந்த பாம்பன் பாலத்தை சீரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்ததாரர் மும்பையில் இருப்பதால் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் இந்த பழுதை சரி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த பழுதால் பெரிய விபத்துக்கள் ஏதும் நடைபெறாது என்றும் பாலத்திற்கு இந்த பழுதால் பெரிய சேதங்கள் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். 1988 திறக்கப்பட்ட இந்த பாம்பன் பாலத்தில் அப்போது கட்டப்பட்ட அந்த தூணில் தற்போது இந்த விரிசலானது ஏற்பட்டுள்ளது. மைக்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் மூலம் இதனை சரி செய்து விடலாம் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய கோட்ட பொறியாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் அந்த பாலத்தில் செல்பவர்கள் அச்சத்துடன் செல்வதால் அந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.